குட்டி சுட்டி குழந்தைகளுக்கு விஜய் வெங்கட்டின் அன்பான வணக்கங்கள். ஆசிரியர் கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய தாத்தா சொன்ன கதைகளில் இரண்டாவது கதையாக இருட்டில் சாப்பிடாதே. இருட்டில் இருக்கும்போது சாப்பிடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதை ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் சொன்னால் நம்ம சில சமயம் கேட்கவே மாட்டோம். அதுக்காக கேட்க மாட்டாங்கன்றதுக்காக குழந்தைங்கள இருட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அப்போது ஒரு கதையை சொல்லி வச்சுருந்தாங்க. அந்த கதை தான் இது. பிள்ளைகளுக்கு ரொம்ப பசியாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப அவசரப்பட்டாங்க. கொஞ்சம் பொறுங்க, இப்போ விளக்கு வந்துடும் என்று அம்மா அவங்கள கொஞ்சம் இப்படி சொல்லி சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே, எனக்கு இது பசிக்குதே, விளக்கு இல்லைன்னா என்ன, இருட்டாக இருந்தால் இருக்கட்டும், கையுக்கும் வாயுக்கும் தெரியாதா எப்படி சாப்பிடணும்னு, இதுக்கு கண்ணு தேவையா அப்படின்னு அடம் பிடிச்சாங்க. அந்த நேரம் பார்த்து நல்ல வேலையாக தாத்தா வந்து சேர்ந்தார். அவங்கக்கிட்ட எல்லாரும் சேர்ந்து முறையிட்டாங்க. இங்கே பாருங்க தாத்தா, அம்மா வந்து எங்களை சாப்பிட விட மாட்டேன்றாங்க, இருட்டாயிடுச்சு, பரவாயில்ல, நாங்கள் கையும் வாயும் தானே சாப்பிட போகுது, கண்ணுக்கு ஒன்றும் தேவையில்லையே அப்படின்னு சொன்னால் அம்மா கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட சொன்னாங்க. தாத்தாவும் என்ன சொன்னார் தெரியுமா, விளக்கு வந்துடட்டுமே, விளக்கு வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் வச்சு சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா, அதில் ஒரு கதை கூட இருக்குது. ஒரு பெண்ணு இருட்டில் சாப்பிட்டு ரொம்பவும் மெலிஞ்சு போனாங்க. அந்த கதை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். தெரியாதே சொல்லுங்க தாத்தா அப்படின்னு குட்டி பசங்க எல்லாம் கேட்டாங்களாம். இவர் கதையே ஆரம்பிச்சாராம். ஒரு அக்காவும் தங்கையும் இருந்தாங்களாம் ஒரு ஊரில். 2 பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சுது. தங்கச்சியை கட்டி கொடுத்த இடம் பணக்கார இடம். அக்காவை கட்டி கொடுத்த இடம் நொடிச்சு ரொம்ப ஏழையாக போனாங்க. அதோட அவளுடைய புருஷனும் வேலை தேட போகிறேன்னு சொல்லி அவளை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான். அக்கா கூலி வேலைக்கு போய் தினமும் 2 படி நெல் வாங்கிக்கிட்டு வந்து அதை உரலில் போட்டு குத்தி உலையேற்றுவதற்குள்ளே பொழுது அடைஞ்சு இருட்டாகிடும். குடிசையில் விளக்கு பொறிச்சு வைக்க கூட அவளுக்கு எண்ணெய் வாங்க வசதியே இல்லையாம். விளக்கு எண்ணத்துக்கு சமைச்சு முடித்ததும் அப்படியே போட்டு சாப்பிட்டு விட்டு படுக்க வேண்டியது தானே அப்படின்னு நினச்சிடுவாளாம். தினமும் விளக்கே பொருத்தாமல் சமையல் முடிஞ்சதும் அதே பானையில் கறியையும் போட்டு பிணைஞ்சு சாப்பிடுவாளாம். என்ன கோளாரோ, அந்த 2 படி நெல்லிலிருந்து குத்தி பொங்கி அரிசிய சாதம் இவளுடைய கால் வயிற்றுக்கு கூட காணாமல் போயிடுமா. நம்மளோட தரித்திரியம்தான் நமக்கு இப்படி பசிக்குது அப்படின்னு நினச்சிக்குவாளாம். இப்படியா அவள் கால் வயிற்றுக்கு தினமும் ராத்திரி ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே வந்ததால் ரொம்பவும் மெலிஞ்சு அரை உசுராகி போனாலாம். வேலை செய்யவும் சக்தி இழந்து இனி என்ன செய்யன்னு தெரியாமல் திகைச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவளோட தங்கச்சி இவளை பார்க்க வந்தாளாம். தங்கச்சி பார்க்க வந்தது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இருக்காதா பின்ன. அன்னைக்கு வேலை செஞ்சு கூலியாக 2 படி நெல்லும் கடனாக அதிகப்படியாக 2 படி நெல்லும் ஆக 4 படி நெல் வாங்கிக்கிட்டு வந்து அவ்வளவையும் உரலில் போட்டு குத்துனாலாம். அவ்வளவு அரிசிக்கும் சேர்த்து உழ வச்ச போது அதை பார்த்து தங்கச்சி, இது என்னக்கா, நம்ம 2 பேர் தானே, எதுக்கு இவ்வளவு தண்ணியை உலை ஏற்றுவானே அப்படின்னு கேட்குறாங்க தங்கச்சி. ஐயோ தங்கச்சி, அந்த அநியாயத்தை ஏன் கேட்குற, எனக்கே 2 படி அரிசி சோறு காணாது, நீ வேற வந்திருக்க, உனக்கும் சேர்த்து சாப்பாடு போடணுமில்ல அப்படின்னு சொன்னாலாம். என்னது, 2 படி அரிசி ஒரு வேலைக்கு காணாதா, அப்படி சாப்பிட்ற உடம்பா இப்படி உனக்கு ஒட்டி ஒல்லியாக இருக்கிற அப்படின்னு கேட்டு அதிசயப்பட்டாலாம் தங்கச்சி. அப்புறமா சரி, உனக்கு மட்டும் வழக்கம் போல் போட்டுக்கோ, எனக்கு உழக்கு அரிசி மட்டும் கூட போடு அப்படின்னு சொல்லிட்டாலாம். அக்காவுக்கு இஷ்டமில்லை தான், இருந்தாலும் என்ன செய்ய, பணக்கார தங்கச்சி சொல்கிறாளே, கேட்காம இருக்க முடியுமா. பொழுது இருட்டிடுச்சு. விளக்க பொறுத்து சொன்னா தங்கச்சி. விளக்கு ஏற்றுறதுக்கு தான் எண்ணெய் இல்லையே, எண்ணெய் வாங்க வசதியும் இல்லை, என்ன செய்ய. விளக்கு எண்ணத்துக்கு கைக்கும் வாய்க்கும் தெரியாதா, நான் ஒன்றும் விளக்கு பொறுத்துறதே கிடையாது, இருட்டிலேயே போட்டு சாப்பிட்ருவேன், இன்றைக்கும் அப்படியே செய்துருவோமே அப்படின்னு சொன்னாலாம் தங்கச்சி. சே, அது கூடாது, விளக்கு பொறுத்தாமல் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாலாம். மீதி இருந்த அரிசியை தங்கச்சிக்கு தெரியாமல் எடுத்துக்கிட்டு போய் போட்டு கடையில் எண்ணெய் வாங்கிட்டு வந்து விளக்க பொறுத்தினாலாம் அக்கா. அன்னைக்கு தான் அந்த குடிசையில் விளக்கே எரிஞ்சுதான். அக்காவும் தங்கையும் விளக்கு வெளிச்சத்தில் சோறு சாப்பிட்டாங்க. அன்னைக்கு அவங்க வயிறு முட்டை சாப்பிட்டும் பானை சோறு காலியாகாமல் அப்படியே இருந்துச்சு. இதை பார்த்த அக்காவுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னது, இன்னைக்கு பானை சோறு அழுங்காமல் அப்படியே இருக்கு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு அக்கா மாறி மாறி சொல்லி அதிசயப்பட்டுக்கிட்டு இருந்தாளாம்.
நீ வழக்கம் போல் சாப்பிடு, வெக்கப்படாத அப்படின்னு எவ்வளோ தூரம் தங்கச்சி சொல்லி சொல்லி பார்த்தாங்க. கால் வயிற்றுக்கு சாப்பிட்ற அக்காவுக்கு அன்னைக்கு நிஜமாவே வயிறு நிறைய சாப்பிட்டு கூட பானைச்சோறு காலியாகவே இல்லை. தங்கச்சி வந்த நேரம் போல இருக்கு, இதைத்தான் ஸ்ரீதேவி என்று சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டாலாம் அக்கா. படுக்கை போட்டுக்கிட்டு விளக்கு அணைச்சிட்டு படுத்துட்டாங்களாம் அன்னைக்கு ராத்திரி. அப்போது இருட்டில் 2 குரல்கள் பேசிக்கொள்வது இவங்க காதுக்கு கேட்டுச்சு. அவங்க பேசியது மனுஷ மொழியில் தான், ஆனால் குரல்கள் நிச்சயமாக மனுஷ குரல்கள் கிடையாது. ஓ சொக்கா சொக்கா, சோறு தின்னாச்சா அப்படின்னு கேட்டுச்சு ஒரு குரல். அதுக்கு பதில் சொல்லிய குரல், சோழியச்சி வந்து கெடுத்தாட்டாளோட டோய் அப்படின்னு விவரத்தை சொன்னிச்சு. விளக்கு பொருத்தாமல் இவ தினமும் சாப்பிடும்போது இருட்டோட இருட்டா அந்த 2 பிசாசு தானும் வந்து தினமும் அவளுக்கு தெரியாமல் சாப்பிட்டுச்சான். இன்னைக்கு தங்கச்சி வந்து விளக்கு பொருத்த சொன்னதால் அது முடியாமல் போயிட்டதாலையும் அந்த பிசாசுகளால் சாப்பிட முடியாமல் போயிட்டதாலையும் இப்படி 2ம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்ததை அக்காவும் தங்கச்சியும் கேட்டு திடுக்கிட்டாங்களாம். பிறகுதான் தெரிஞ்சுது அக்காவுக்கு தான் ஏன் அப்படி கால் வயிறு சாப்பிட்டு மெலிஞ்சு போனோம்னு. இப்படி தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே விளக்குகள் பளிச்சுன்னு எரிய ஆரம்பிச்சுது. உடனே குழந்தைங்க சந்தோஷமாக குரல் கொடுத்துக்கிட்டே சாப்பிட உட்கார்ந்தாங்க. அப்போது அதில் ஒரு துடியான குழந்தை மெல்ல தாத்தா கிட்ட வந்து, தாத்தா தாத்தா, பேய் பிசாசுன்றாங்களே அது நிஜம்தானா தாத்தா அப்படின்னு கேட்டுச்சான். அது கேட்டதும் தாத்தா அண்ணாந்து பார்த்து கடன்னு சிரிச்சாராம். பிறகு சொன்னாராம், பேய் பிசாசு கதைகளை உண்டாக்கினது அது கேட்கும்போது ஒரு சிலிர்ப்புக்காகவும் புல்லரிப்புக்காகவும் தான் அது ஏற்படுது இல்லையா. அதில் ஒரு வகை மகிழ்ச்சி இருக்கும். சொல்கிறவனுக்கும் கேட்குறவங்களுக்கும் இதை கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாம் கதை தான். கதையில் வருகிற விஷயத்தை தான் கவனிக்கணும், கதையை நம்பிவிடக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் அருமை தாத்தா.